ஓகே. ஸோ லாஸ்ட்டு போர் அட்டாக் மாடலில் ரேடியஸ் எனர்ஜிலாம் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ ஆட்டத்தோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு தெளிவாக இருக்குது. ஓகேங்களா? ஆக்சுவலி எப்படி இருக்கணும், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்னால் இப்படி தான் இருக்கும். ஒரு ஆர்பிட் இருக்குன்னா ஃபஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் கேப் இருக்கும். ஒரு கேப்பு போக போக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதாவது தட் மீன் எனர்ஜி அதிகமாகிட்டு இருக்கும். எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வந்து குறையுங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ரைட். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம என்ன தான் எனர்ஜி கொடுத்தாலும், ஹெவி எனர்ஜி கொடுத்தாலும் அது என்ன பண்ணோம், இந்த கேப் இருக்குது பாருங்கள், இது ஒரு எனர்ஜி லெவல், இது ஒரு எனர்ஜி லெவல். அது 1 2 சொல்கிறோம்ல, இது ஒரு எனர்ஜி லெவல், அது எனர்ஜி லெவல். அந்த வித்தியாசத்தை மட்டும்தான் என்ன பண்ணிக்கும், அதை அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகேவா? அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த எனர்ஜியை மட்டும் தான் அதை எமிட் பண்ணோம். ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் அப்சர்வ் பண்ணி அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் எமிட் பண்ணுது. ஸோ நம்ம அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த மெட்டீரியல் எந்த மெட்டீரியல் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆக போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா இது வந்து நம்ம எங்கே படிச்சிருக்கோம், 5th லெசன்லேயே படிச்சிருக்கோம்லடா. ஃபஸ்ட் வால்யூமில் கடைசி லெசனில் இருக்குமே ஸ்பெக்ட்ரம், முக்கியமான 5 மார்க்கு அப்படின்னு என்ன இருக்காது, ஐடியா இருக்கா? ஃப்ரீக்வன்சியை வச்சு நம்ம லைட்லாம் அரேஞ்ச் பண்ணோன்னா, ஆர்டராக அரேஞ்ச் பண்ணோன்னா அதுக்கு பேர் ஸ்பெக்ட்ரம்ஸ். வெரி குட், எக்ஸலண்ட்டாக சொல்லிட்டோம்மா. ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த் பேசிஸில் எலக்ட்ரோமேட்டிக் வேவை அரேஞ்ச் பண்ணுறோம்னா, எலக்ட்ரோமேட்டிக்னா 7 விதமான வேவ் இருக்குது, இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 7 வேவையும் அரேஞ்ச் பண்ணோம்னா அது பேர் வந்து ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அந்த ஒரு ப்ரிசம் வழியாக ஒயிட் லைட் அனுப்புவாங்க. ஒயிட் லைட் 7 கலர் அரேஞ்ச் ஆகும். அந்த டெஃபனைட் பேட்டர்ன் ஆஃப் வேவ் லென்த், நம்ம ஒரே வார்த்தை. இப்போ சப்போஸ் ஸ்பெக்ட்ரம்னு கேட்டால் நீ என்ன சொல்லணும், த டெஃபனைட் பேட்டர்ன் ஆஃப் த வேவ் லென்த். ஒரு ஆர்டராக இருந்துச்சுன்னா அது பேர் என்னன்னு சொல்கிறாங்க, ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கையில் எப்படி ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, இப்போ நம்ம 10 பேர் இருக்குன்னா 10 பேருக்கு யாருக்கா 2 பேருக்கு ஒரே மாதிரியான ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குமா? இப்போ உங்களோட மொபைல், எஸ், உங்களோட மொபைல் ஃபோனை இன்னொருத்தங்க பேட்டர்ன் போட்டு ஓப்பன் பண்ண முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட்டு வேரி ஆகும். ஓகேங்களா? ஃபிங்கர் பிரிண்ட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எத்தனை கோடி மக்கள் இருக்காங்களோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த ஸ்பெக்ட்ரமும். ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுக்கலாம். சரிங்களா? அந்த ஸ்பெக்ட்ரம்ங்கிறது அந்த பொருளுக்கு அவ்வளோதான். ஏன்னா இப்போ ஹைட்ரஜனுக்கு ஒவ்வொரு ஆர்பிட்டுக்கும் ஒரு எனர்ஜி வேல்யூ இருக்குது பாருங்க. இந்த மாதிரி ஹீலியத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும். பொட்டாசியத்துக்கு, சோடியத்துக்கு எனர்ஜி டிஃப்ரென்ஸ் வேரி ஆகும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜியில் அந்த டிஃப்ரென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அது எடுத்துக்க போகுது. சரிங்களா? அந்த எனர்ஜி மட்டும் தான் அது கொடுக்க போகுது. அப்போ ஒவ்வொரு ஆட்டமுக்கும், தட் மீன் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெக்ட்ரம் இருக்குது. அந்த ஸ்பெக்ட்ரத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த எலமெண்ட் யாருங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஏதோ ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வாங்குகிறோம்னு வச்சுங்களேன், அதை எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பின்னாடி வந்து இதில் வந்து கால்சியம் இவ்வளோ % இருக்குது, மெக்னீசியம் இவ்வளோ இருக்குது, எல்லாம் ஒரு வேல்யூ எழுதியிருப்பாங்க. எந்த ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த பேப்பர் எடுத்து பின்னாடி பாருங்கள், இத்தனை பொருள் இதில் இவ்வளோ % இருக்குன்னு கூட எழுதியிருப்பான். இதெல்லாம் எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து சர்டிஃபிகேட்டே வாங்கியிருப்பாங்க ஃபுட் ப்ராடக்ட்லேருந்து. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி இது பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பை யூஸிங் த ஸ்பெக்ட்ரம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம் நம்ம ஆல்ரெடி அங்கே சொன்னது தான். ஒவ்வொரு மெட்டீரியலும் அந்த சாலிட் லிக்விட் எல்லாமே இருக்கிறது. நம்ம ஹீட் பண்ணுறோம், தட் மீன் எனர்ஜி கொடுக்குறோன்னா என்ன பண்ணோம், அது எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பெக்ட்ரத்தை வெளியிடும், கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு அனலைஸ் பண்ணலாம். ஒயிட் லைட்டை பார்க்கும்போது எல்லா வேவ்லென்த்தும் அதில் இருக்கும், அது பேர் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதெல்லாம் எப்படின்னா 20th சென்ச்சுரியில் தான், இந்த 19,000 அந்த மாதிரி ஆரம்பிக்கிறதுல அந்த ஏரியாவில் தான் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஓகேவா? முன்னாடி நம்மளுக்கு தெரிஞ்சது கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் மட்டும்தான். உங்களுக்கு டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் தெரியும்னு நினைக்கிறேன். வாட் ஆர் த டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம்? எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எஸ், வெரி குட்மா. டேரெக்டாக நம்ம சோர்ஸை பற்றி தெரிஞ்சிட்டோம்னா எமிஷனு. இல்லை ஒரு மெட்டீரியல் இருக்குன்னா அந்த மெட்டீரியல் வழியால் பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய லைட்டை இது பண்ணோம்னா அது பேர் அப்சார்ப்ஷன் நம்மளுக்கு தெரியும். அந்த எமிஷனில் டைப்ஸ் இருக்கா இல்லையா, எமிஷனோட டைப்ஸு, எமிஷன் ஸ்பெக்ட்ரம் டைப் நம்ம கண்டினியூஸ் எமிஷன் ஸ்பெக்ட்ரம், லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அண்ட் பேண்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எஸ், வெரி குட். கண்டினியூஸ், லைனு, பேண்டு. அதில் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சது தான். இந்த மாதிரி கண்டினியூஸாக வேவ்லென்த்து வரும் அப்படின்றது சொல்கிறோம். அதாவது ஒயிட் லைட்லேருந்து 7 கலர் வரதில் கண்டினியூஸாக, அது பேர் கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம். இதை வந்து போன அட்டாமிக் மாடல் ரூதர்ஃபோர்டு பாருங்கள், அது கூட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்களோட ட்ராபேக் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் ஸ்பெக்ட்ரமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் ஸ்பெசிஃபிக்காக 2 லைனு 3 லைன் வருது. இப்போ சோடியம்னா 2 லைன் வரும், கால்சியம்னா 10 லைன் வரும். அந்த மாதிரி அதுவும் இந்த வேல்யூவில் தான் வருங்கிறது இருக்குது, இந்த ஃப்ரீக்வன்சியில் தான் வரும். அதை வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல.
ஸோ அதை தான் இவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த 90th சென்ச்சுரியில் என்ன பண்ணுறோம், கேரக்டரிக் ரேடியேஷன் எமிட்டட் பை ஆட்டம்ஸ், அதாவது இண்டிவிஜுவல் எலமெண்ட். அதுக்கு பேர் தான் என்ன கேட்டிங்கன்னா பை த நேம் ஆஃப் எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரம் சொல்கிறாங்க பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா சூப்பராக கிடச்சிருமா. நம்ம கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரல் இருக்கிற 7 கலர் வரிசையாக வரும்ல, இந்த மாதிரி லைன்ஸாக கிடைக்கும். இது பாருங்கள், ஒரு எலமெண்ட்டுக்கு இந்த மாதிரி 4 கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு வேல்யூ இருக்கும், நம்ம கலராக காட்டுறாங்க, இங்கே வேல்யூ எழுதிங்க. ஒரு ஃப்ரீக்வன்சியை சொன்னால் 484 ஹெர்ட்ஸு, 684 ஹெர்ட்ஸு இன்ட்டு 10 பவர் வரும் சம்திங். நான் பொதுவாக சொல்கிறேன். இல்லை வேவ் லென்த்தில் சொல்லுமா, இப்போ வேவ் லென்த்தில் இருக்கும்போது இது 5896, இது 5899. ஸோ இந்த மாதிரி பர்டிகுலர் வேல்யூ இருக்கும், 5 கொடுக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி லைன் வந்துச்சுன்னா அது பேர் லைன் ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரம் எப்படி எடுக்கிறாங்கன்னா, ஒன்றும் கிடையாது, ஒரு டியூப் எடுத்துக்கிறாங்க. நம்ம இந்த லெசனோட இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம்ல, டிஸ்சார்ஜ் டியூபு, ஹைலி எவாக்குவேட்டட் டியூபு. ஸோ அந்த டியூபுக்குள்ளே நமக்கு எந்த ஒரு பொருளோட ஸ்பெக்ட்ரம் வேணுமோ அதை ஃபில் பண்ணுறாங்க கேஸியஸ் ஸ்டேட்டில். ஒரு உதாரணம், நான் ஹீலியத்தை பற்றி கண்டுபிடிக்க போகிறேன். என் கையில் ஒரு கேஸ் இருக்குது, ஹீலியம் கேஸ்னு இமேஜின் பண்ணிங்க. அந்த ஹீலியத்தை இதில் ஃபில் பண்ணிடுறாங்க. ஃபில் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹெவியாக ஹீட் பண்ணுறாங்கண்ணா. ஹீட் பண்ணாங்கன்னா எனர்ஜி கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அது என்ன பண்ணும், அந்த எனர்ஜி எடுத்துக்கிட்டு ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு போகும். ஓகேங்களா. போயிட்டு அதில் நிறையா வேறு இடத்துல எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் போகும், திருப்பி பழைய பொசிஷனுக்கு வந்துடும். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். ஏன்னா எக்ஸைட் ஸ்டேட்டில் ரொம்ப நேரம் இருக்க முடியாது. இப்போ மதியம் 1 மணிக்கு நம்ம வீட்டு மொட்டை மாடியில் போய் நிற்க முடியுமா? திருப்பி கீழே ஓடியாந்துடும். ஒரு ஃபோன் கால், இம்பார்ட்டண்ட்டான ஃபோன் கால் வருது, போயிட்டு பேசி திருப்பி கீழே ஓடியாந்துடும். கரெக்டுங்களா. அந்த மாதிரி தான் ஆட்டம் என்ன பண்ணும், எலக்ட்ரான் என்ன பண்ணும், எக்ஸைட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு திரும்பி பழைய ஸ்டேட்டுக்கே வந்துடும். அப்படி வரும்போது எந்த எனர்ஜியை எடுத்துகிட்டு போணுச்சோ, தட் மீன் எந்த ஃப்ரீக்வன்சி எடுத்துகிட்டு மேலே போச்சோ அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் எமிட் பண்ணணும். ஓகேங்களா. அந்த பாருங்கள், அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கிரேட்டிங் வழியால் பார்க்குறாங்க, ஒரு கிளாஸ் பிளேட் வழியால் அதை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி லைன்ஸ் கிடைக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிடச்சதுன்னா அது பேர் லைன்ஸ் ஸ்பெக்ட்ரமா. அதை எமிட் பண்ணுறது டேரெக்டாக பார்த்தோன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரமு. ஓகேங்களா. ஆக்சுவலி இது எமிஷன் ஸ்பெக்ட்ரம் தான். ஏன்னா இந்த ஒரு கேஸ் எமிட் பண்ணுறதை என்ன பண்ணியிருக்காங்க, டேரெக்டாக பார்த்துட்டாங்க. இது வந்து லைன் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா. இல்லை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி லைன்ஸ் வந்து இருக்கா, இல்லை ஒயிட் லைட்லேருந்து 7 கலர் வரிசையாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அது வர வழியில் நான் வேறு ஒரு, இப்போ அதே ஹீலியம் எடுத்துக்கிறேன், அது வர வழியில் ஒரு கண்டெய்னரில் ஹீலியம் வைக்கிறேன். ஓகேங்களா. இப்போ இந்த ஹீலியம் என்ன பண்ணோம், அப்சார்வ் பண்ணிடும், எல்லா லைட்டையும் அப்சார்வ் பண்ணிவிட்டு, லைட்டில் எல்லா ஃப்ரீக்வன்சி இருக்கும், எல்லா வேலன்ஸும் இருக்கும். அது என்ன பண்ணோம், அதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சியை வேலன்ஸை அப்சார்வ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஎமிட் பண்ணுமா. ஓகேவா. அதை ரீஎமிட் பண்ணுறது என்னென்னு கேட்டிங்கன்னா அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அடிக்கிறாங்க. நான் தான் சொல்லியிருந்தோமே, அங்கே பண்ணதான் திருப்பி இங்கே சொல்கிறாங்களா, இதெல்லாம் நீ படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு ரிவைஸ்ன்னு பார்க்குறோம். டேரெக்டாக பார்த்தோன்னா எமிஷன் ஸ்பெக்ட்ரம் வந்துருக்கு பாருங்கள். டேரெக்டாக ஒரு 4 லைன் பார்த்தோம்னா அது பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இல்லை கண்டினியூஸாக கலர்ஸ் போகும்போது ஒரு அப்சார்விங் மெட்டீரியல் வச்சு அந்த அப்சார்விங் மெட்டீரியல் நேச்சரை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் தான் பாருங்கள். இந்த 2 டயக்ராமுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலடா. அந்த மாதிரி கலர்ஸ் வந்துருக்கு பாருங்கள், 4 கலரு லைன் கொடுத்தாங்க, 700 நானோமீட்ரு. அப்போ இது எங்கே இருக்கும், 670-80 இருக்கும். அந்த மாதிரி இது 470 இருக்கும், இது 430 இருக்கும், இது 390 இருக்கும். இந்த மாதிரி 4 லைன் வந்துருக்கு பாருங்கள். அப்போனா இது வந்து பொட்டாசியம் இல்லை சோடியம்னு நம்மளுக்கு லேபில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருப்பாங்க. இதையும் கம்பேர் பண்ணிக்க வேண்டியது தான், ஒரு டெஸ்ட்டு மாதிரி தான் அது. ஸோ டேரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கிறது எமிஷன் ஸ்பெக்ட்ரம். இல்லை வந்து இப்போ 7 கலரில் வச்சிங்கன்னா, இப்போ ஒரு ஒயிட் லைட்டை பாஸ் பண்ணும்போது 7 கலர் வருமா. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எல்லா வேலையும் வந்துருக்கு பாருங்கள். அது வர வழியில் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய சாம்பிளை கொண்டு போய் வச்சுருவேன். இப்போ நான் ஒரு கண்டெய்னரில் ஒரு குட்டி பாக்ஸில் வாட்டர் பாட்டிலில் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு கேஸ் மாலிகுல் வச்சுருக்கேன். அது பேர் என்னன்னு தெரியல. இப்போ லைட் இப்படி போயிட்டுன்னு வச்சுக்கோங்க, அது போகிற வழியில் அந்த கண்டெய்னரில் என்ன பண்ணுவேன், என் கேஸை வச்சு விட்ருவேன். அது என்ன பண்ணும், அப்சர்வ் பண்ணிட்டு ரீஎமிட் பண்ணும். கண்டிப்பாக வேரி ஆகும். இப்போ பாருங்கள், எல்லா கலரும் போச்சு, ஒரு 4 இடத்த மட்டும் அப்சர்வ் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகேவா. இந்த மாதிரி 4 இடத்த மட்டும் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா அந்த கேஸ் வந்து பொட்டாசியம், சோடியம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருவோம். ஓகேங்களா. இது பேர் தான் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரா இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா, போர் அட்டாமிக் மாடல் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகேங்களா. அதுக்கு மேலே நீ என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களோட இது வரீங்க, ஆர்பிட்ஸ்.
நான் இது வரைக்கும் சொன்னது புரியுதாடா? எஸ் சார். எஸ். டைரெக்டாக பார்க்குறது எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறது அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இது ரெண்டுத்துக்கு ரீசன் வந்து அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் தான். ஓகேங்களா? நமக்கு ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் எனர்ஜி லெவல் இப்படி தான் இருக்கும். இது பாருங்கள், இது கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது எல்லாமே எக்ஸைட் ஸ்டேட்டு. ஓகேவா? n = 1 2 3 4 நம்ம படம் கண்டிப்பாக வரேன்டா. அப்புறம் அன்சம் 1 வரிசையாக போயிட்டு பாருங்கள். இதில் ஒரு 4 இதுக்கு எனர்ஜி கரெக்டாக போட்டுடணும். ஒய் ஆக்சிஸில் எனர்ஜி நம்ம நோட் பண்ண போகிறோம். எலக்ட்ரான் நோட்லாம் ஃபஸ்ட் ஆர்பிட்டு -13.6 -3.4 1.5 8 0.85 கடைசியாக = 0 போட்டு விட்ருங்க. இந்த 4 வேலையும் கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் கேப்பு பாருங்கள், ஃபஸ்ட்டு அதிகமான கேப் இருக்கும், அப்புறம் கம்மியாக இருக்கும், அப்புறம் போக போக குறைஞ்சிட்டே இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எனர்ஜி லெவல் டயக்ராம் வரையணும். ஓகேங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எடுக்கிற மாதிரிங்க. இப்போ ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறோம், ஒரு எலக்ட்ரான் வந்து எங்கே வேணாலும் இருக்கட்டும், எங்கே வேணாலும் எந்த ஆர்பிட்டில் வேணாலும் எலக்ட்ரான் இருக்கும். நான் கொடுக்கக்கூடிய எனர்ஜி எடுத்துகிட்டு என்ன பண்ணுவோம், சரி ஒரு இடத்துலேருந்து எக்ஸைட் ஸ்டேட்டில் என்ன எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ அந்த எனர்ஜி லாஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், கேஸில் நோக்கி ஓடியாரும். ஓகே, ஒரு எலக்ட்ரான் நாங்கள் கொடுக்கக்கூடிய எனர்ஜி எடுத்துக்கிட்டு அது ஒரு ஸ்டேட்டுக்கு போவோம், திரும்பி கேஷலுக்கு வரும்போது என்ன பண்ணுது, ஒரு பர்டிகுலர் எனர்ஜி எமிட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கே சீரியஸ் அப்படின்னு சொல்லி, இது பேர் லைமன் சீரியஸ். நம்ம பிரிக்கிறாங்கடா, ஒன்றும் கிடையாது, நம்ம ஸ்பெக்ட்ரல் லைன்ஸாக பிரிக்கிறாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரான் எந்த ஆர்பிட்லேருந்தும் கேசலுக்கு வரும்போது என்ன பண்ணுது, ஒரு ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணால் அது பேர் லைமன் சீரியஸ். அதாவது ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுங்க, எல்பிபி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது லோ பிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். லோ பிபி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது லைமனு, எல்லுனா லைமன், இந்த பேர் இருக்கு பார்க்குறீங்களா, 5த்தையும் எல்லோரும் போடுங்க. எல்பிபின்னு போடுங்க. லைமனு, பால்மர், பேஷன், ப்ராக்கெட், ஃபண்டு. எஃப்னு போடாமல் பிஎஃப்னு போடுவாங்க. ஃபண்டு, பிஎஃப்யூஎன்டி. மொத்தம் 5 விதமான லைன்ஸ் கிடைக்க பாசிபிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். இப்போ அது வருதுன்னா அதுக்குன்னு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல. ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட்டுக்கு எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுது. அப்படி ஜம்ப் ஆகும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி எமிட் பண்ணோம். ஓகேவா? அந்த ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா சார் நியூ இல்லை எஃப்னு சொல்லுவோம், எப்படி வேணாலும் சொல்ல வேண்டியது தான். ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீக்வன்சின்னு சொல்லாமல் ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு தெரியும், வேவ் லென்த்தும் நம்மளுக்கு தெரியும். இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரீக்வன்சினா பெரிய நம்பராக வந்து கன்ஃபியூஸ் ஆகும் நம்மளுக்கு. வேவ் லென்த்தும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசப்படும்ல, அதனால் அந்த வேவ் லென்த்தோட ரெசிப்ராக் எடுக்கிறாங்கம்மா. 1/λ வேவ் லென்த்தோட ரெசிப்ராக்லேருந்து 1/λ, அதுக்கு பேர் என்ன கேட்டிங்கன்னா வேவ் நம்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்பெக்ட்ரம் எடுத்தோம்னா எதை நோட் பண்ண போகிறோம், வேவ் நம்பர். ஓகேங்களா? யூஸிங் த இக்குவேஷன் இதை போட்டுருங்க பாருங்கள். இட் இஸ் நோன் அஸ் வேவ் நம்பர். அதாவது நியூ பார்னு சொல்லுவாங்க. நியூனா ஃப்ரீக்வன்சி, நியூ பார்னா வேவ் நம்பர். இப்போ நம்ம ஸ்பெக்ட்ரம்னு எடுத்தோம்னா எதை தான் நோட் பண்ண போகிறோம், வேவ் நம்பரை தான் நோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரைட். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் நீ என்ன பண்ணணும், மெமரைஸ் பண்ணிக்கணும். அதாவது நியூ பார் 1/λ ஈக்குவல் டு r × 1/n² - 1/m². ஓகேங்களா? இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க. இதில் ஆர்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி ஒரு வார்த்தை ரெட்பர்க்குங்கிற வார்த்தையை சொல்லியிருப்போம். என்னம்மா ரெட்பர்க்னா என்ன? -13.6. எஸ், அந்த மினிமம் வேல்யூ இருக்க பாருங்க ஹைட்ரஜனில் -13.6, அதுதான் ரெட்பர்க் கான்ஸ்டன்ட்டு. இங்கே வந்து அது வந்து ரெட்பர்க்கு, எனர்ஜியோட வேல்யூ ரெட்பர்க்கு. இது வந்து ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். இதை மட்டும் அப்படியே மனப்பாடம் பண்ணியிருக்குமா. முக்கியமான வேல்யூ 1.0 இல்லை 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 × 10⁻7 முடிஞ்சு போச்சு. 1 × 10⁻7 பண்ணிங்கன்னா ஆன்சர் வரும் உங்களுக்கு. அதனால் பார்த்து 1.09737 ஒரு ஃபேன்சி நம்பராக இருக்கு பாருங்க. 1.09737 × 10⁻7. ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுங்க. இப்போ என்னன்னு சொல்கிறோம்ல, அது என்ன எம்முன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா என்னங்கிறது நம்ம எந்த ஆர்பிட் எடுத்துக்கிறோமோ அந்த ஆர்பிட். இப்போ லைமன்னா n = 1 அந்த ஆர்பிட்டு. பால்மர்னா n = 2, பேஷனா n = 3.
ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம். எம்னா வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்மா. நான் இதுக்கு வந்து எண்ணுக்கள் ஒன்று எடுத்துக்கிட்டேன்னா இப்போ இதுக்கு எலக்ட்ரான் எங்கேருந்துலாம் வரலாம், 2லேருந்து வரலாம், 3லேருந்து வரலாம், 4லேருந்து வரலாம். இதெல்லாம் எம் வேல்யூஸ். என்னன்னா கீழே உள்ள பிரின்சிபல் நம்பர் நான் வச்சுங்க. எம்முன்னா மேக்ஸிமம் வேல்யூஸு. இதுக்கு எங்கேருந்துலாம் வரலாம்னா 2, 3, 4லேருந்து வரலாம். ஸோ அதெல்லாம் எம்மு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி உள்ளதெல்லாம் ரெண்டுமே இண்டிஜர் தான்ப்பா. ஓகேவா? அந்த மாதிரி எம் வேல்யூஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு சீரியஸ்க்கும் வேவ் நம்பர் என்னன்னு எழுத போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு சீரியஸ்க்கும் வேவ் நம்பர் வேல்யூ இருக்குண்டா. ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறாங்கன்னா அதுக்கு லைமன் சீரியஸ் வந்து இந்த வேல்யூ இருந்தால் அது பேர் வந்து இந்த எலமெண்ட்னு பேர் வச்சுருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு கால்சியம் எடுக்கிறாங்கன்னா கால்சியத்தோட லைமன் வேல்யூ வந்து இந்த வேல்யூ தான் அப்படிங்கிறது நமக்கு ரெக்கார்டு இருக்குது, ஸ்டாண்டர்டான வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஒரு எலமெண்ட்டுக்கு கண்டுபிடிச்சோம், அதே ரிசல்ட் வந்துருச்சுன்னா அது வந்து கால்சியம் எடுத்துடலாம். இல்லை வேறு ஒரு இடம் வந்துச்சுன்னா அது பேர் பொட்டாசியம் எடுத்துடலாம். ஸோ அது மாதிரி 5 விதமான ஸ்பெக்ட்ரம் இருக்குடா. நம்ம எங்கே சொல்கிறோம், ஒரு ஆட்டமில் அக்கார்டிங் டு போர் ஆட்டம் மாடல். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லைமன் சீரியஸ். ரொம்ப ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம். அந்த ஒரே ஒரு இந்த ஃபார்மில் ஒரு மாட்டி மட்டும் மனப்பாடம் பண்ணிடுங்க. நியூ பார் ஈக்குவல் டு 1/λ r இன்ட்டு 1/n² m². சில பேர் 1/rன்னு போட்டு போடுவாங்க. ஏன் அப்படி போடுறாங்கன்னு தெரில. பேப்பர் தருத்தும்போது நிறையா வாட்டி பார்த்துருக்கோம். இந்த ஆருக்கு பதிலாக 1/r போட்டுருவான். அது மாதிரி நியூன்னு போட்டுருவான். நியூ போட்டாலும் தப்பு. இது பேர் நியூ பார். அதுதான் வேவ் நம்பர். 1/λன்னு போடணும். ஏன்னா அந்த 1/λ இருக்குல்ல, அது அந்த சென்ஸ் எங்கே போடுறான், 1/rன்னு போட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் மிஸ்டேக் இல்லாமல் இப்போ எழுதிருங்க. நீங்கள் ஒரு வாட்டி எழுதிட்டா போதும், கொஸ்டின் முடிஞ்சு போச்சுமா. பார்க்கும்போது தான் ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ நியூ பார் ஈக்குவல் டு r இன்ட்டு 1/n² m². இந்த ஃபார்மில் பார்த்துங்க. இப்போ அடுத்த லைமனு. லைமனை என்னம்மா சொல்லியிருக்கேன் சாரு இந்த இந்த இதை பொறுத்த வரைக்கும்? மற்ற ஷெல்லேருந்து கே ஷெல்லுக்கு வர எலக்ட்ரான். வெரி குட்ப்பா. அதாவது எந்த ஒரு ஆர்பிட்லேருந்தும் n = 1ங்கிற ஆர்பிட்டுக்கு வந்துச்சுன்னா அது பேர் லைமனு. அப்போ அவன் என்ன எடுத்துக்கிறான்னா ஒன்றும் பண்ண நான் n = 1லேருந்து n = 1 போட்டுங்க. m = 2, 3, 4 and so on. எங்கேருந்து வேணால் வரலாம், ஆனால் 1ங்கிற ஆர்பிட்டுக்கு வரணும். அப்போ அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்போ நியூ பார் ஈக்குவல் டு 1/λ rன்னு போடணும். 1/r போட்டுறாதீங்க, rன்னு தான் போடணும். இன்ட்டு 1/n² பதிலாக 1² போட்டுருங்க. எம்மோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண எக்கச்சக்கமான வேல்யூ இருக்குல்ல, அதனால் பொதுவாக m²னே வச்சுங்க. ஆனால் என்ன சென்ஸ் புரிஞ்சுக்கணும், எம்மோட வேல்யூ 2, 3, 4லேருந்து தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். ஸோ 1/1² இது வந்து லைமனு. இதில் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ வரக்கூடிய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீக்வன்சி வேவ் நம்பர் வேல்யூ, அது வந்து அல்ட்ராவயலட் ரீஜியனில் இருக்குமா. ஓகேவா? அது மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்தது வந்து பால்மர் சீரியஸ். 1 மார்க்கில் கேட்பாங்க, லைமன் சீரியஸ் எந்த ரீஜியனில் இருக்கும், வரக்கூடிய வேவ் நம்பர் இருக்குல்ல, அது கரஸ்பாண்டிங்கான ஃப்ரீக்வன்சி என்னன்னு கேட்டிங்கன்னா அல்ட்ராவயலட் ரீஜியன். ஏன்னா எங்கே வரைக்கும் போகுது, உள்ள இன்டீரியர் கேஷல் வரைக்கும் போகுதுன்னா ஹெவியான எனர்ஜியாக தான் இருக்கும். தட் மீன் ஹெவியான ஃப்ரீக்வன்சியாக தான் இருக்கணும். ஹெவி ஃப்ரீக்வன்சினா உனக்கு தெரியும் அல்ட்ராவயலட்னு. சரிங்களா? ரைட். அடுத்தது பால்மர். இந்த க்ளூவை நான் வச்சுங்க, LBP BP. ஏன்னா ஆர்டர் மாற்றிடுவோம், நம்ம ஆர்டர் மாற்றிடுவோம். லைமன் தான் 1லேருந்து 2, 3, 4 சார் 2, 3, 4லேருந்து 1க்கு வரும். அடுத்த பால்மர் n = 2. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிட்டாலே போதுமா. n = 2, இது 3, 4, 5லேருந்து தான் போகணும். இதுக்கு அடுத்த நம்பர்லேருந்து m போடுற மாதிரி பார்த்துங்க. ஓகேவா? அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2² வரும் m². தட்ஸ் ஆல். அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்கள். இதோட ரீஜன் வந்து விசிபிள் ரீஜியனா. சரிங்களா? அடுத்தது பேஷன்மா. பேஷன் சீரியஸ் n = 3, m வந்து 4, 5, 6லேருந்து இருக்கும். இதோட வேல்யூ ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணால் r இன்ட்டு 1/3² m². இப்போ வரப்போகிறது எல்லாமே ஐஆர் ரீஜியன்மா. இது வந்து நியர் ஐஆர் ரீஜியன், நியர் இன்ஃப்ராரெட்டு. ஃப்ரீக்வன்சி கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? வேவ் லென்த் அதிகமாக இருக்கும். அதாவது இன்ஃப்ராரெட்டு, இது நியர் இன்ஃப்ராரெட்டு. அடுத்த ப்ராக்கெட் சீரியஸ் n = 4, n = 5, 6, 7. ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா 1/4² -1/m². அடுத்த ஃபண்ட் இது வந்து மிடில் ரீஜியன்மா, மிடில் இன்ஃப்ராரெட்டு, அதை பேரை பார்த்துங்க. அடுத்த ஃபண்டு சீரியஸ் n = 5, எங்கேருந்து வரும், 6, 7, 8லேருந்து வரும். ஃபார்முலாவில் பார்த்துங்க, r இன்ட்டு 1/5² 1/m². இது ரீஜன் வந்து ஃபேர் இன்ஃப்ராரெட்டு. தட்ஸ் ஆல்மா. இது வரைக்கும் எழுதுனா போதும். இது வரைக்கும் ஒரு 5 முக்கியமான 5 மார்க்மா.
அந்த லெசனில் ஃபஸ்ட் டைம் ஜே தாம்சன் சொல்லியிருக்கோம், ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட் சொல்லியிருக்கோம். அது ரெண்டும் இல்லாத பட்சத்தில் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க. ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் இது பேர். ஹைட்ரஜனோட ஆட்டத்தை பற்றி பார்க்குறோம். அதனால் அது பேர் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம். இது வந்து எல்லாத்துக்குமே பொதுவானது தான். பேசிக்காக ஹைட்ரஜன் வச்சு சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா ஆரம்பிக்கிறது பாருங்கள். ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரா நீ எங்கேருந்து எழுதுனா போதுன்னா, இந்த முன்னாடி பேஜ்லாம் இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் தேவையில்லை. இந்த 2வது பேஜ்லேருந்து எழுதுனா போதும். 162 பக்கம் டாப்பில். சின்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் அட்டன் இந்த வெரி ஸ்மால் லைஃப் டைம். எக்ஸைட் ஸ்டேட்டில் ரொம்ப நேரம் இருக்காது. அதனால் என்ன பண்ணுவோம், பழைய பொசிஷன் வர ட்ரை பண்ணோம். அது பேர் எமிஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நிறையா ரேடியேஷன் இருக்குது. அதான் இப்போ 5 பார்த்தோம்லம்மா, லைமனு, பால்மர், பேஷன், பாக்கெட், ஃபண்டு 5 விதமான ஃப்ரீக்வன்சி நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? அதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, லைமன் வந்து யூவி, அடுத்தது விசிபிள், அடுத்தது ஐஆர். இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ஆர்டர் தான் கிடைக்கும். கண்டினியூஸாக நிறைய வேவ் கிடைக்க பாருங்கள். யூவி, விசிபிள், ஐஆரை 3ஆக பிரிச்சுங்க. நியரு, மிடிலு, ஃபேரு. மொத்தம் 5 விதமான ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இது பாருங்கள், 5 விதமான ஏரியா கிடச்சிருப்பாருங்க. லைமன் ஒரு ஏரியா, பேஷனு, லைமன், பால்மர், பேஷனு, ப்ராக்கெட் பண்ணலாம் இன்னும் தள்ளி போகும். அதை போட்டு காட்டல அவங்க. இந்த படத்துலேயே 3 தான் போட்டு கட்டிக்கிறோம் பாருங்க. ஏன்னா பேஷனு இவ்வளோ சின்னதாக இருக்குது. நீங்கள் திறமையாக என்ன பண்ணலாம், அடுத்து 4வது ஆர்பிட்டுக்கு வர்றதுன்னு குட்டியாக போட்டு காட்டலாம். இது வந்து ப்ராக்கெட்டு. அடுத்து 5 ஆர்பிட்டுக்கு வர மாதிரி குட்டியாக வந்து போட்டு காட்டலாம். அது பேர் ஃபண்டு. இந்த மாதிரி 5 விதமான சீரியஸ் இருக்குமா. ஓகேங்களா? இது எல்லாமே விசிபிள் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறாங்க. அதாவது லெஸர் அண்ட் கிரேட்டர் தன் த விசிபிள் ஸ்பெக்ட்ரம். நம்ம விசிபிளை விட ஹை ஃப்ரீக்வன்சி கிடைக்குது, யூவி கிடைக்கும். கம்மியான ஃப்ரீக்வன்சி இன்ஃப்ராரெட்டும் கிடைக்கிது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை கதை மாதிரி சொல்லியிருங்க. இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, 1 மார்க்கில் கேட்கலாமா, லைமன், பால்மர், பேஷன், ப்ராக்கெட், ஃபண்டு. இதை வந்து ஃப்ரீக்வன்சி ஆர்டரில் எழுத சொல்லுவாங்க. ஆர்டர் எழுதிப்போமா, யூவி, விசிபிள், அடுத்தது 3 ஐஆர் கரெக்டுங்களா, நியரு, மிட்டு, ஃபேரு, லோ பிபி, பிபின்னு எழுதிப்போம். லோ பிபி, பிபி. இது யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எதுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது அந்த 5ல்? யூவி சார். வெரி குட். யூவி தட் மீன் லைமன் சீரியஸ்க்கு ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஓகே, தட் மீன் லோ வேவ்லேருந்து. ஹை வேவ்லேருந்து யாருக்குமா இருக்குது? யூவி சார். யூவிக்கு ஹை ஃப்ரீக்வன்சிடா, வேவ்லேருந்து. இன்ஃப்ராரெட். எஸ், இன்ஃப்ராரெட். அது ஃபேர் இன்ஃப்ராரெட் கடைசியாக இருக்குது பாருங்க. ஃபண்டு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஃபண்டுக்கு வேவ்லென்த் அதிகம், யூவிக்கு அதாவது லைமனுக்கு ஃப்ரீக்வன்சி அதிகம், ஃபண்டுக்கு வேவ்லென்த் அதிகம். இது 1 மார்க்கில் கேட்கலாம். இல்லை அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டரில் கண்டிப்பாக கேட்கலாம். எங்கள் நீட் ஜெயிலே சொல்கிறேன், அழகாக 4 மார்க் வாங்கிட்டு போடலாம். ஓகேவா? ஃப்ரீக்வன்சி டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குடா. ஃப்ரீக்வன்சி டிக்ரீசிங் ஆர்டரில் இருக்குது, இல்லை வேவ்லென்த்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ நம்ம இருக்கிறதுலே ஹை வேவ்லென்த் வந்து ஃபண்டு, லோ வேவ்லென்த் வந்து யூவி. இப்போ இவன் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை குரூப் பண்ணியிருக்காங்களே, லைமனு, பால்மர், பேஷண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வாங்களேன். இது வேவ்லென்த் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. இப்போ ஹை வந்து நம்ம எதுனா சொல்லியிருக்கோன்னா ஃபண்டுன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல உள்ளது ஃபண்டு. அப்போ இந்த சைடு வர வர லோ வேவ்லென்த் கரெக்டுங்களா? இது லோ வேவ்லென்த்து, இந்த சைடு ஹை வேவ்லென்த்து. இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி நிறையா லைன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்காங்க. நிறையா ஸ்பெக்ட்ரல் லைன் கிடைக்கும். எந்த ஆர்பிட்லேருந்து எந்த ஆர்பிட்லாம் ஜம்ப் பண்ணலாம். இப்போ நான் ஹை வேவ்லென்த்லேருந்து லோ வேவ்லென்த்துக்கு போகிறேன். தட் மீன் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வாங்கலாம். இப்படி வாங்க. இந்த லைன்ஸில் இன்னும் வேணால் ஜூம் பண்ணி காட்டவா? இந்த லைன் இருக்குல்லம்மா, ஹைலேருந்து லோக்கு வரும். புரியுதுங்களா? ரைட் டு லெஃப்ட்டு போகிறோம். அப்போ இந்த கேப்பு என்னமா ஆகுது? இந்த எனர்ஜி கேப் இருக்குல்ல, இந்த கேப் இங்கே பாருங்கள். இங்கே எப்படி இருக்குது, இங்கே எப்படி இருக்குது, கம்பேர் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். அந்த எனர்ஜி ஸ்பெக்ட்ரத்தோட கேப் எப்படி இருக்குது? ஹைவேல இருந்துட்டு லோவில் இருந்து வரும்போது குறையுதா அதிகமாகுதா? நான் கேட்குற புரியுதாடா? எஸ், டிகிரிஸ் ஆகுது. அந்த செப்பரேஷன் குறையுது. நான் வந்து இது வந்து ஹை லாம்டான்னு எடுத்துங்க. ஹை லாம்டா ஹைவேலேருந்து இது லோ லாம்டா, லோவேலேருந்து
ஹைலேருந்து லோக்கு வரும்போது அந்த கேப் இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு கேப் அதிகமாக இருக்குது, அப்புறம் குறையுது, அப்புறம் ரொம்ப குறையுது. இப்போ செப்பரேஷன் வந்து குறைஞ்சிட்டே போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 1 மார்க்கில் கேட்கலாமா? இந்த கொஸ்டின் எழுதும்போது இதையும் எழுதுங்க. இன் ஈச் சீரியஸ் நான் போட்டுருக்கேன் பாருங்கள். இது சும்மா இந்த 2 லைன் தேவையில்ல. இங்கே சொல்லுவாங்க, இன் ஈச் சீரியஸ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் வேலன் டிகிரீசஸ். அந்த வார்த்தை என்ன பண்ணுங்கள், செப்பரேஷன் பிட்வீன் கன்சிக்யூட்டிவ் வேலன் டிகிரீசஸ் ஃப்ரம் ஹையர் டு லோயர் வேலன் அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஹைலேருந்து லோக்கு போனால் செப்பரேஷன் வந்து குறையும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது மாதிரி ஒரு லிமிட்டிங் வேல்யூவோடு இருக்கும், அது பேர் சீரியஸ் லிமிட்டு. ஒவ்வொரு லிமிட்டாக சப்ஜெக்ட் பண்ணுறோம். லைமன் சீரியஸு இந்த லிமிட்டில் இருக்கும், பேல் மாதிரி இந்த லிமிட்டு, பேஷன் இந்த லிமிட்னு ஒவ்வொரு லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி 5 சீரியஸோட பேர் எழுதி அழகாக என்ன பண்ணிடலாம், ஒரே ஃபார்முலாவை 5 வாட்டி எழுதணுமா, ஏரியா மட்டும் மாற்றணும், யூவி விசிபிள் 3 ஐஆரை மட்டும் எழுதி காட்டினா போதும். இதில் அழகாக சொல்லிட்டாங்க பாருங்கள். இந்த பாக்ஸ்லாம் போட தேவையில்ல, நீ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறக்காக போடுறேன். எண்ணி கூட 1 2 3 4 5 போடணும், எம்மோட வேல்யூ இந்த வேல்யூ போடணும், லைமன் பால்மா 5 இது இருக்குது, யூவி விசிபிள் ஐஆர். இது ஐஆர்னு எல்லாருக்குமே தெரியும். அவன்கிட்ட என்ன கேட்பான், ஃபண்டு சீரியஸு எந்த ஐஆர்னு கேட்பான். 3 ஐஆருமே கொடுத்துட்டு விசிபிள்னு கொடுத்துப்போம். என்ன பண்ணுவீங்க, ஃபண்டு ஃபேர் ஐஆர் ஓகேவா, மிட் இருக்குது, நியர் இருக்குது, அதை பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு முக்கியமான 5 மார்க்குமா. இது வரைக்கும் எழுதுனா போதும். இந்த பாக்ஸுக்கு மேலே உள்ள நியூ பார் வரைக்கும் எழுதுனா போதும். சரிங்களா, ரைட். இந்த ஸ்பெக்ட்ரமில் எதாவது டவுட்டாக இருக்காங்க உங்களுக்கு? டவுட் எது இருக்கா இந்த ஸ்பெக்ட்ரமில்? எனி டவுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, இந்த ஒரு பேஜை நீங்கள் எழுதுனா போதும்டா. 162 நமக்கு இருக்குல்ல, இந்த ஒரு பேஜை ஃபுல்லாக எழுதிடணும். இந்த படம் கூட தேவை, ஒரு படம் போட்டால் போதும். இந்த படத்தை மட்டும் போடுங்க. இதுக்கு பதிலாக அந்த வாரத்தை சொல்லிடுறோம்ல, இதை கொஞ்சம் ஹைலைட்டடாக காட்டிடுங்க. இது வரைக்கும் எழுதணும், ஃபண்டு சீரியஸ் வரைக்கும் எழுதணும். இந்த லெசனில் ஈஸியான கொஸ்டின் இது தான். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொஞ்சம் கதை மாதிரி படிச்சுங்க. ஒரு ஃபார்முலாவை 5 வாட்டி எழுதுனா போதும். என்னோடய வேலையை மட்டும் மாற்றிட்டே வாங்க. 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் 5 ஸ்கொயர். ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ பாருங்கள், போர் ஆட்டம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், லைன்ஸ் பெற்ற சொல்லலாம். அதுலேயும் இந்த லைன்ஸ் பெற்றதே பிரித்து போடுறாங்க 5. லைமனு பால்மர் பேஷண்ட்டு அப்படின்ட்டு 5 அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ நீல்ஸ் போரோட கான்செப்ட் தான் ஸ்டாண்டர்ட் ஒன்று. இவர் என்ன பண்ணுறாரு, கண்டினியூஸ் பெற்றதையும் சொல்லிடுறாரு. ஏன்னா கண்டினியூஸாக எமிட் பண்ணுவோம் எல்லா வேலையும். கண்டினியூஸ் பெற்றமும் ஓகே, லைன்ஸ் பெற்றமும் ஓகே, அது லைன் எமிஷனு லைன் அப்சார்ப்ஷனு ரெண்டுத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் ஆர்பிட் ரேடியஸ் சொல்லியாச்சு, எனர்ஜி சொல்லியாச்சு, ஸ்பீடு சொல்லியாச்சு, ஆங்குலர் மொமெண்டம் சொல்லியாச்சு. இவர் சொல்லாத ஏரியாவே கிடையாதுமா. ஆட்டத்தை அக்குவேர் ஆணிவராக பிரித்து எடுத்துட்டார் யார், நீல்ஸ் போர். அதனால் ஃபிசிக்ஸ் பீப்புளும் சரி, கெமிஸ்ட்ரி பீப்புளும் சரி என்ன பண்ணுறாங்க, இந்த மாடலை யூஸ் பண்ணி தான் எலமெண்டெல்லாம் ட்ரீட் பண்ணுறாங்க. இப்போ கெமிஸ்ட்ரியில் எத்தனை எலமெண்ட்டுமா இருக்குது? 180. எப்படி கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம்? 118 டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட் இருக்குன்னு. இப்போ நம்மள்ட்ட 2 பொருள் கொடுத்தோன்னா 2ம் சாலிட்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் கெமிஸ்ட்ரி பீப்புள் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சோடியமு, இது வந்து மெக்னீசியம்னு சொல்கிறாங்களே. எப்படி அதெல்லாம் சொல்கிறாங்க? எல்லாமே ஸ்பெக்ட்ரம் தான். எல்லாத்துக்கும் லைன் ஸ்பெக்ட்ரம் எடுத்து பார்க்குறாங்க. எனர்ஜி கொடுக்குறாங்க, அதோட எனர்ஜியை ரிசீவ் பண்ணி பார்க்குறாங்க. ஒவ்வொரு பொருளும் 118 பொருளும் 118 விதமான லைன்ஸை கொடுக்கும். அந்த லைன்ஸ் வேறு இடத்துல இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம்னா இந்த மாதிரி 5 லைன் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன். அந்த 5க்கும் 5 ஏரியா கொடுத்துரும் இந்த ஆங்ஸ்ட்ராம்னு. இதே நீ வேறு ஒரு பொருளுக்கு எடுத்துக்கிற, இப்போ டங்ஸ்டன் எடுக்கிறீங்கன்னா டங்ஸ்டனோட ஸ்பெக்ட்ரம் வேறு மாதிரி இருக்கும்டா. ஓகேவா? இந்த மாதிரி 118 விதமான எலமெண்ட்ஸ் இருக்குங்கிறத என்ன பண்ணுறாங்க, இந்த ஸ்பெக்ட்ரத்தை வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஸ்பெக்ட்ரத்தை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சரோட அது வருது. அப்போ அதில் இத்தனை எலக்ட்ரான் இருக்கும், அதுவும் ஆர்பிட் வந்து இத்தனை ஆர்பிட் இருக்கும், இத்தனை ஷெல் இருக்கும். எல்லாமே பேசிஸ் அந்த போர் அட்டாமிக் மாடல் தான். ஸோ அதனால் போர் அட்டாமிக் மாடல் வெரி இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. இப்போ ரூதர்ஃபோர்ட் ட்ராபேக் ஷார்ட்டாக சொல்லுங்கள். என்ன ரூதர்ஃபோர்ட் ட்ராபேக்? 2 விஷயம். எலக்ட்ரானோட டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லுங்கள் சார். இப்போ ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆட்டம்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். எஸ், வெரி குட். எஸ், என்ன ஸ்பெக்ட்ரமா? லைன் ஸ்பெக்ட்ரம். எஸ்மா. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க ரூதர்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும்,
அந்த ஸ்டெபிலிட்டிங்கிற வார்த்தை தான் முக்கியம். எப்படி ஆட்டம் ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்ல முடியல. எலக்ட்ரான் வந்து எந்தெந்த ஆர்பிட்டில் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுன்னு சொல்ல முடியல. இவர் என்ன சொல்லிட்டாரு, நடுவில் நியூக்ளியஸ் இருக்கும்பா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்டேபிள் ஆர்பிட் இருக்கும்பான்னு அப்படியே சொல்லிட்டார். அப்போ எலக்ட்ரான் வந்து அங்கங்கே டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஆர்பிட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அடுத்த லைன் ஸ்பெக்ட்ரம், அங்கே கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம் தான் இருக்குன்னு ரூதர்ஃபோர்ட் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறார், லைன் ஸ்பெக்ட்ரம் பாசிபிள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்லேருந்து இன்னொரு ஆர்பிட் ஜம்ப் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் எமிட் பண்ணணும், அந்த லைனை மட்டும் தான் கொடுக்கும், அதுதான் லைன் ஸ்பெக்ட்ரம்னு சொல்கிறார். ஸோ அதனால் நம்ம அங்கே ட்ராபேக்காக பார்த்த அனைத்து விஷயத்தையும் இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் இங்கேயும் ட்ராபேக் இருக்குது. ஓகேவா? இது ஒரு 2 மார்க்குமா இல்லை 3 மார்க்கோட கேட்கலாம். இதையும் படிச்சிருங்க. நீங்கள் ஆட்டாமிக் மாடலை பொறுத்த வரைக்கும் அந்த தீசிஸ் அந்த ஹைப்போதீசிஸையும் தெரிஞ்சுக்கணும், ட்ராபேக்கையும் தெரிஞ்சுங்க. அந்த ட்ராபேக் இந்த ட்ராபேக் ஏதோ ஒன்று 2 மார்க்கில் கேட்கலாம், ஏதோ ஒரு 2 பாயிண்ட் எழுதுங்க அப்படின்னு சொல்லி. போர் ஆட்டாமிக் மாடலில் லிமிடேஷன் இருக்குது, குறைபாடு இருக்குது. இவர் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஸ்டெபிலிட்டியும் லைன் ஸ்பெக்ட்ரமையும். ஆனால் என்ன ட்ராபேக்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த போர் ஆட்டாமிக் மாடல் வந்து ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம் மட்டும் தான் பொருந்தும், காம்ப்ளெக்ஸான ஆட்டத்துக்கு பொருந்தாது. அதை நிறைய எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஆட்டாமிக் நம்பர்லாம் ஹெவியாக இருக்குங்களே, அந்த மாதிரியான இடத்துல இவரோடது எடுபடலை. இவரோடது லைட் எலமெண்ட்டு ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் ஹைட்ரஜன் லைக் ஸ்பெக்ட்ரம், அதாவது ஹீலியம் லித்தியம். ஸோ அந்த மாதிரி லைட் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் இவரோடது பொருந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். அப்புறம் லைன் ஸ்பெக்ட்ரம் நம்மளுக்கு கிடைக்கிது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு 3 லைன் கிடைக்குதுன்னு வச்சுக்குவோம். இதை அப்படியே ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ நான் பாருங்கள் அப்படி ஜூம் பண்ணி காட்டுறேன்னே, இப்போ புரியுதா? அந்த மாதிரி ஜூம் பண்ணி காட்டுறோம்ல, அப்படி பார்க்கும்போது இந்த லைனுக்குள்ளே குட்டி குட்டி லைனாக இருக்கும். அது மாதிரி தெரில. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, லைன் ஸ்பெக்ட்ரம் இருக்குன்னா அந்த இது வந்து ஒரு லைன்னு வச்சுங்களேன். இல்லை எனக்கு இப்படி ஒரு லைன் வந்துருக்குடா, இந்த லைனை வந்து நான் ஜூம் பண்ணி பார்க்கும்போது இன்னும் ஒரு ஹை ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு பார்க்கும்போது, ஹை ரிசால்விங் பவர் உள்ள ஸ்பெக்ட்ரோமீட்டர் வச்சு பார்க்கும்போது அதுக்குள்ளேயோ குட்டி குட்டியாக லைன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைன் ஸ்பெக்ட்ரத்துக்குள்ளே ஒரு குட்டி லைன் இருக்குது, அந்த லைனுக்கு பேர் ஃபெயிண்ட் லைன் அப்படின்னு சொல்கிறாங்கடா. குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய லைன் ஃபெயிண்ட் லைன்ஸ். ஓகேவா? அது பேர் வந்து ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அதான் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறோம். ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் இது ஏன் வருதுன்னு அவரால் சொல்ல முடியல. புரியுதுங்களா? லைன் ஸ்பெக்ட்ரத்தை அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த லைன் ஒரு லைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லைனுக்குள்ளே லைன்ஸ் இருக்குது, அந்த லைன்ஸ் ஏன் வருதுன்னு அவரால் சொல்ல முடியல. அதான் வந்து ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர், அது வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. யாருக்கா ஐடியா இருக்குது ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னால் எதனால் வருதுன்னு? ஆனால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எதனால் நம்ம அந்த ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சர் வருது? இன்னும் ஒரு குட்டி குட்டி லைன் ஏன் வருது? அப்போ ஆர்பிட்டுக்குள்ளே இன்னொரு ஆர்பிட் இருக்கான். எஸ், வேற ஆர்பிட் இருந்து வரப்ப எமிட் பண்றதுனால. கரெக்ட்மா. அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, நியூக்ளியஸ் இருக்குது, சப்செல், வெரி குட்ரா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நம்ம ஆர்பிட்னு சொல்கிறோம்ல, சப் ஆர்பிட்டாலும் இருக்கும். இப்போ இது வந்து கேஷல்னு சொல்லுவோம், எல் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ அந்த எல்லுக்குள்ளே இன்னொன்று சப் ஆர்பிட் இருக்கும். 5 எலக்ட்ரான்னா 5 எலக்ட்ரானுக்கு வேறு வேறு பார்த்துருக்கும், அதாவது சப்செல்னு சொல்லுவாங்க. அதான் எஸ்பிடிஎஃப்னு படிச்சிருப்பீங்களே, எஸ்பிடிஎஃப். இதில் கேஸில் எஸ் மட்டும்தான் இருக்கும், அடுத்ததில் எஸ்ஸும் பியும் இருக்கும், அடுத்ததில் எஸ்பிடி இருக்கும், அடுத்த எஸ்பிடிஎஃப் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ளே சப்செல் இருக்கும். அதை நீங்கள் சொல்லிட்டீங்க. அது வந்து சோமர்ஃபீல்ட் அட்டன் மாடல் தான் வரும், இங்கே வராது. அவர் இங்கே அவர் சொல்லலை, அவர் வந்து ஷெல்ஸ் மாடல் தான் சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அவர் ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலாமா? ஸோ அது ஒரு ட்ராபேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் சூப்பராக அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. ரைட். அப்புறம் வந்து இன்டென்சிட்டி ஆஃப் த ஸ்பெக்ட்ரல் லைன். சில இதில் வந்து இன்டென்சிட்டி ஹெவியாக இருக்குது, சில அட்டமில் இன்டென்சிட்டி லோவாக தான் இருக்குது ஸ்பெக்ட்ரல் லைனு. அதுக்கான ரீசன் சொல்ல முடியல. ஃப்ரீக்வன்சி வேலந்தெல்லாம் சொல்ல முடியுது, அந்த இன்டென்சிட்டி அளவு கிடைக்குதுல்ல, அதுக்கான ரீசனை அதால் சொல்ல முடியல இந்த அட்டம் பண்ணுறதால. அது ஒரு ட்ராபேக்கு. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ண முடியல, எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதான் சப் ஆர்பிட்டாலெலாம் இவர் சொல்லலை. இப்போ 2 எலக்ட்ரான் இருக்குன்னா அந்த 2 எலக்ட்ரான் ஒரு 8 எலக்ட்ரான் இருக்குது 2வது ஆர்பிட்லன்னு அவர் சொல்கிறாரு. இப்போ 2n² தானமா ஃபார்ம்னு. இப்போ நீ ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான், 2வது ஆர்பிட்டில் எத்தனைமா இருக்கும்? செகண்ட் ஆர்பிட்டில் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும்? 8 எலக்ட்ரான் இருக்கும். சரி, இப்போ எலக்ட்ரான் ஒன்று என்ன பண்ணும்? எலக்ட்ரான் என்னம்மா பண்ணும்? நெகட்டிவ் சார்ஜ் தான் ரிப்பல் பண்ணும்ல.
ஒரே ஆர்பிட்டில் எப்படி 8 எலக்ட்ரான் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். எப்படி அந்த 8 எலக்ட்ரான் இருக்க முடியும்? அவர் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அவர் என்ன சொல்கிறாரு, மொதல் ஆர்பிட்டில் 2 எலக்ட்ரான் இருக்கும், 2 ஆர்பிட்டில் 8 எலக்ட்ரான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதை வச்சு தான் லைன்ஸ் பண்ணுறதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறாரு. ஒரே ஆர்பிட்டில் எப்படி 8 எலக்ட்ரான் இருக்க முடியும்? அதெல்லாம் அவரால் சொல்ல முடியலடா. அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 2 ஆர்பிட்டில் எஸ் இருக்கும், பி இருக்கும், எஸ்ஸில் ஒரு 2 எலக்ட்ரானு, 2 எலக்ட்ரானுக்கும் வேறு வேறு குவாண்டம் நம்பர் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் தான் நீங்கள் பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல்னு படிச்சிருக்கீங்களாடா? பவுலி எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல். இப்போ இந்த 2 எலக்ட்ரானா அதுக்கு வேறு வேறு குவாண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த ஸ்பின் ஒரு எலக்ட்ரான் வந்து கிளாக் வைஸ், இன்னொரு எலக்ட்ரான் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுற மாதிரி எடுத்துங்க. ஸோ அப்போ அது ரெண்டும் மோதாமல் சுற்றி இருக்குமா. அடுத்தது இன்னொரு 6 எலக்ட்ரானு 6 விதமான குவாண்டம் நம்பரோட சுற்றி இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா இதில் மெயின் அட்வான்டேஜ் எலக்ட்ரான் சுற்றி இருக்குது. அது வேறு வேறு ஆர்பிட்டில் சுற்றி இருக்கும். அது மோதுறதுக்கான வாய்ப்பு ப்ராபபிலிட்டி கம்மிமா. அது மோதவே மோதாது என்றைக்கும், அது பாடு சுற்றி இருக்கும். சரிங்களா? அதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் இவரோட ட்ராபேக்ஸ்ரா. ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தது. அப்புறம் ஹைப்பர் ஃபைன் ஸ்ட்ரக்சரை எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அப்புறம் இன்டென்சிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அப்புறம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரானை கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஜஸ்ட்டு சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் ட்ராபேக் இவரோடது. இதை சரி பண்ணுற அட்டாமிக் மாடல் வந்து சோமர்ஃபீல்டு அட்டாமிக் மாடல். இது வந்து நீங்கள் எங்கே படிப்பீங்க? ஹையர் ஸ்டடீஸில் படிப்பீங்க. ஓகேங்களா? இல்லை கெமிஸ்ட்ரியில் நீங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நான் சார் என்ன சொல்கிறேன், ஒரு நியூக்ளியஸாக ரவுண்டாக தான் சுற்றி வருதுன்னு சொல்கிறேன், ரவுண்டட் ஆர்பிட் போட்டிருப்பேன். ஆனால் கெமிஸ்ட்ரியில் இப்படிலாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, எலிப்டிக்கல் ஆர்பிட்டு, சர்க்குலர், அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களாமா? இப்படி கூட போட்டு கட்டியிருப்பாங்க வேறு வேறு ஆர்பிட்டாக. ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா நியூக்ளியஸ் சுற்றி ஃபஸ்ட் எலக்ட்ரான் வந்து இப்படி போய்ட்டுருக்கும், அடுத்த ஒரு எலக்ட்ரான் இப்படி போய்ட்டுருக்கும், அடுத்த ஒரு எலக்ட்ரான் ரவுண்டாக போட்டு கட்டியிருப்பாங்க. இப்படிலாம் போட்டு கட்டியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் வந்து சோமர்ஃபீல்டு அட்டாமிக் மாடலு. அது நம்மளுக்கு லிஸ்ட்டில் இல்லைம்மா. ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாக உள்ள போர் அட்டாமிக் மாடலில் தெளிவாக படிச்சிங்க. ஓகேங்களா? இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம் வந்து 5 மார்க்கு, அப்புறம் ரேடியஸு, எனர்ஜி வந்து படித்து வச்சுங்க. இந்த 3 கொஸ்டினும் கண்டிப்பாக ஏதோ ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் இருக்குது. ஸோ இதோட ஆட்டம் லெவலில் முடியுதுமா. தட்ஸ் ஆல்.